ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் பேனிக் நித்யா. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முஸ்லீம் மதத்தை தழுவக்கூடிய ஒரு பெண்மணிக்கு திருமணம் நல்ல கிராண்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதற்கு பின்பு அவங்களோட தாயார் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் திருமணம் அன்றைய நாளே இறந்து போயிட்டாங்க. அதற்கு பின்பு நடந்த அமானுஷ்யம் மற்றும் திகில் நிறைந்த சம்பவங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் தரப்பில் திருமணம் நடக்குது. அந்த திருமணம் வத்தலகுண்டில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் நடக்குது. மாப்பிள்ளை வத்தலகுண்டை சேர்ந்தவர், ஆனால் அந்த பொண்ணு கொடைக்கானலை சேர்ந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு திருமணம் முடிஞ்சு பொண்ணோட வீட்டில் தான் முதலிரவு நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த பொண்ணு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொடைக்கானலில் ஒரு இடத்துல காரை நிறுத்தி வாந்தி எடுத்துகிட்ருக்கா. அதற்கு பின்பு முகம் கை காலெலாம் கழுவிட்டு திரும்ப காரில் ஏறி பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் அன்றைய நாள் அந்த பொண்ணு முதலிரவு நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி வயிறு வலின்னு சொல்கிறா, அவளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளை பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைய நாளில் படுத்து தூங்கிடுறாரு. அதற்கு பின்பு மறுநாள் விடியுது. அங்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறாங்க. போனவங்க அன்றைய பகலெல்லாம் நல்லா இருக்கிற பொண்ணு திரும்பவும் இரவு நேரம் வந்துச்சு அப்படின்னா தனக்கு வயிறு வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அப்போவும் அன்றைய நாள் இரவும் அந்த மாப்பிள்ளை பையன் சரின்னு சொல்லி படுத்து தூங்கிடுறான். இப்படியே இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பொண்ணோட வீட்டில் ஒரு 3 நாட்கள் இருந்திருக்காங்க. 3 நாட்களுமே இவங்களுக்கு முதலிரவு என்பதே நடக்கலை. அதற்கு பின்பு இருவரும் கிளம்பி தன்னோட சொந்த வீட்டுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட வீட்டான வத்தலகுண்டுக்கு வராங்க. அங்கே வந்த பின்பு அன்றைய நாள் இரவு இன்னைக்காவது எப்படியாவது நம்மளோட முதலிரவை நடத்தியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஆர்வமாக இருக்கும்போது அந்த பொண்ணு கரெக்டாக இந்த பையன் பக்கத்தில் போய் கை இப்படி தொட்ட உடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட நமக்கு கல்யாணம் ஆகி 6-7 நாட்களுக்கு மேலே ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ என் புருஷனாக இருந்தால் நான் உன்னை கிட்ட விட்டுருப்பேன், நீ என்னோட புருஷனே கிடையாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னை கிட்ட விட முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. ஏண்டி ஊரறிய செலவு பண்ணி 1.5 கோடி செலவு பண்ணி இந்த கல்யாணத்தில் நடத்தியிருக்கேன்டி அப்படின்னு அந்த பையன் பயங்கரமாக சண்டை போடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு பயங்கரமாக முறைச்சிட்டேவும் இவரோட கழுத்தை தூக்குது இப்படி மேலே கூடி. இவன் பயந்து போய் வேகமாக அவனோட அப்பா மட்டும் சொல்லிடுறான். அவங்க என்னாச்சு ஏதாச்சும் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு மட்டும்தான் சொல்லுது, வேறு எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டுது. சரின்னு சொல்லி அன்றைய இரவு அவரோட அம்மா அப்பா அந்த பொண்ணை வத்தலகுண்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு ஏதோ ஒத்துக்கலையாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் அனுப்பி விட்டுறாங்க. விடிஞ்சா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் கரெக்டாக 4:30க்கு இந்த பொண்ணோட மாமியார் எடுத்து தொழுகலான்னு குரானை எடுக்கிறாங்க. இந்த மாமியார் குரான் எடுத்து தொழுக ஆரம்பிக்கிற அந்த ஒரு செகண்டில் இந்த பொண்ணு வேகமாக வந்து குரானை தூக்கி கீழே போடுங்க, குரான் வாசிக்காதீங்கன்னு கத்துது. அவங்க மாமியாரோ குரான் வாசிக்கிறத நிறுத்தவே இல்லை, குரானை வாசிச்சுட்டே இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டு இந்த பொண்ணோட கணவரும் எழுந்து வராரு, இந்த பொண்ணோட மாமனாரும் வராரு. என்னாச்சுன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு கதவுல முட்டிக்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லுது, குரான் வாசிக்காதீங்க, என்னோட உடம்பெல்லாம் அனலாக இருக்குது, நெருப்பாக இருக்குது, குரான் வாசிக்காதீங்க அப்படின்னு அழுகுது. இந்த பொண்ணோட மாமனார் ஒரு பள்ளிவாசலில் இந்த குழந்தைங்க பயந்துருந்தா, பெரியவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அந்த பொண்ணை அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதற்கு பின்பு இது இப்படியே இருந்தால் சரி வராது, இவளுக்கு எதுவும் ஆகுதாட்ட இருக்குது, குரானை நம்ம வாசித்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு ஏன் பதறா, பயப்படுறா, ஒரு மாதிரி ரொம்ப நடுங்கிடுறா, மிரண்டு போன மாதிரி ஆயிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவளை பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க ஏரியாவிலே ஒரு பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மாலை 6 மணி இருக்கும். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையும் கூட. அங்கே பள்ளிவாசல் போகும்போது அந்த பிள்ளைக்கு மந்திரம் சொல்லி 3 முறை அவளோட முகத்தில் ஊதுறாங்க. அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கா. திரும்ப ஹஜ்ஜு தண்ணி எடுத்து அவளோட மூஞ்சில் அடிக்கிறாங்க. அப்பவும் அவள் எந்த ரியாக்ஷனுமே பண்ணாமல் இருக்கா. அதற்கு பின்பு கையில் ஒரு கயிறு கட்டி விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. வீட்டுக்கு வரும்போதே அந்த கயிறு எப்படியோ கலண்டு விழுந்துருச்சு. ஆனாலும் அவங்க மந்திரத்தை சொல்லி அவள் முகத்தில் ஊதுனதுனாலையா இல்லை அந்த ஹஜ்ஜு தண்ணியை அவளோட முகத்தில் 3 முறை தெளிச்சனாலையான்னு தெரியல, அன்றைய இரவு அவள் நல்லா தூங்கியிருக்கா. அன்றைய இரவு அவளுக்கும் அவரோட கணவருக்கும் முதலிரவும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அதற்கு பின்பு ஒரு வார காலகட்டம் அந்த பொண்ணு நல்லாவே பேசிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருந்திருக்கு. திரும்ப இவங்க வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானலுக்கு அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் திரும்பவும் அதே போல் இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. காரை நிறுத்திட்டு ஒரு இடத்துல வாமிட் பண்ணுறா. அதற்கு பின்பு முகம்லாம் கழுவிட்டு திரும்ப காரில் ஏறி படுத்த பொண்ணு தான் எழுந்திருக்கவே இல்லை வீட்டுக்கு போகிற வரையிலும். ரொம்ப ஹாப்பியாக இருந்த பொண்ணு சடன்லி அமைதியாகிட்ட மாதிரி இருக்குது.
அவங்க அம்மா அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக இருக்க இந்த மரலியா அன்றைய நாள் அமைதியாக இருக்கா, யாருக்கிட்டையும் எதுவும் பேசலை. அவங்க அம்மாவும் என்ன தங்கம் நல்லா இருக்கியான்னு கேட்டால் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. வேறு எந்த வார்த்தையும் அதிகமாக பேசி பார்க்கல. ஆனால் மர்லியாவோட பாட்டிக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா மர்லியா உள்ளே வரும்போது அவங்க வாசலுக்கு முஸ்லீம்ஸ் வீட்டில் பெரும்பாலான ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அப்போது மர்லியா உள்ளே வரும்போது பாட்டி அந்த ஸ்க்ரீனை இழுத்து விடுங்க, கண்ணாடி ஓப்பனில் இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மர்லியா சொல்லியிருக்கா அவங்க பாட்டிக்கிட்ட. மர்லியா தன்னோட வீட்டில் இருந்த வரையிலும் எப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த கண்ணாடி கிட்ட போய் தன்னோட அழகை ரசிக்கிறது வழக்கம். ஆனால் அன்றைய நாள் மர்லியா தன்னோட பாட்டிக்கிட்ட அந்த ஸ்க்ரீனை எடுத்து அதை மூடி விட்டுருங்க கண்ணாடின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டிக்கிட்ட எப்போயும் நல்லா பேசுகிற பொண்ணு அன்றைய நாள் அவங்க பாட்டிக்கிட்டையும் பேசலை. இவங்க பாட்டியும் மர்லியாவும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்க சொன்னாங்க, பட் அது எனக்கு தலையில் ஏறலை. ஆனால் அன்றைய நாள் மர்லியா அவங்க பாட்டிக்கிட்ட எதுவும் பேசலை, அந்த ஹக் பண்ணி மந்திரத்தையும் சொல்லலை. அவள் பாட்டில் அவளோட ரூமில் போயிட்டு பாத்ரூம்குள்ளார போயிட்டு கதவை சாத்திட்டு குளிக்க போயிட்டா. அதற்கு பின்பு அவங்க பாட்டியும் அவகிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அவள் பேசுகிறதுக்கு உடன்படவே இல்லை. அதற்கு பின்பு ஒரு 2-3 நாட்கள் தங்கிட்டு மர்லியா கிளம்பி தன்னோட கணவர் வீட்டுக்கே வரலாம் அப்படின்னு கிளம்புறான். கிளம்பும்போது மர்லியா தடுக்கி படிகள்லேருந்து கீழே விழுந்துடுறான். அதனால் மர்லியாவை அவங்க வீட்லேயே வச்சுக்கிறாங்க. மர்லியாவோட கணவர்கிட்டையும் அவள் உடல் சரியாகிற வர இங்கேயே இருக்கட்டும் தம்பி, நீங்கள் வேணால் போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கே இருந்து ஒர்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா மர்லியாவோட கணவர் ஐடி நிறுவனத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சரின்னு சொல்லி அவரும் கிளம்பி லேப்டாப் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வத்தலை கொண்டு வந்துட்டார். மறுநாள் விடிஞ்சா வெள்ளிக்கிழமையும் கூட மர்லியாவோட பாட்டி கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா 5 தொழுகையும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க விடியற காலையில் அந்த தொழுகையை பண்ணிகிட்டு இருக்கும்போது மர்லியா பயங்கரமாக கத்திக்கிட்டு அவங்க பாட்டியோட ரூம் கிட்ட வந்து குரானை தூக்கி கீழே போடுங்க, குரான் வாசிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல, சொன்னால் புரியாத, அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மர்லியாவோட பாட்டி குரானை டக்குன்னு மூடியும் வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதனால் குரானை வாசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு மர்லியாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்கள யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறா. அதற்கு பின்பு மர்லியாவோட பாட்டி குரானை ஒரு மந்திரத்தை சொல்லி மூடி வச்சுட்டு குரான் எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு மர்லியா கிட்ட வந்து உனக்கு என்னடா பண்ணுது, என்னடா செய்யுதுன்னு கேட்குறப்போ, நீங்கள் குரான் வாசிச்சா என்னோடய உடல்லாம் எரியுது, எனக்கு தலையில் யாரோ சுத்தியல் வச்சு அடித்தது போல் இருக்குது பாட்டி, நீங்கள் குரான் படிக்காதீங்க தாதிமா அப்படி சொல்லுது. உடனே அவங்க பாட்டி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் தோணுது. சரின்னு சொல்லி அவங்க அப்பா மஜிதுக்கிட்ட, இங்கே பாரு மஜிது, புள்ள ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன், இல்லைனா புள்ள இப்படி இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, அவள் எப்பயும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய பொண்ணு, ஸோ இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கா அப்படின்னா அவள் ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் எனக்கும் தெரியுதுமா, காலையில் அவள் நடந்துக்கிட்ட விதமே எனக்கு பதட்டமாக இருக்குது, புள்ள ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எனக்கும் தோணுது, சரி விடியட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேம்மா, விடிஞ்சதும் கண்டிப்பாக பள்ளிவாசல்லேருந்து ஒருத்தர் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஜித் நான் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களும் ஓரளவுக்கு வசதியானவங்க தான். ஸோ இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பள்ளிவாசலில் தெரிஞ்ச ஃப்ரெண்டை வர சொல்லி இந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு உள்ளே வரும்போதே மர்லியா ஓடி போய் தன்னோட பெட்ரூமில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறா. என்னாச்சுன்னு பார்த்தா மர்லியா அந்த மந்திரம் சொல்ல மர்லியாவோட உடம்பு எரியுதுன்னு சொல்கிறா, கதறா. அதற்கு பின்பு அவங்க கிட்ட போயிட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்போது மர்லியா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறா. அழுதுகிட்டே அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 6 மாத காலங்களுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன பொண்ணு, நான் இதே போல தான் கல்யாணமாகி ஹனிமூனுக்காக தான் இதே கொடைக்கானலுக்கு வந்தேன், நான் போட்டிருந்த லெஹங்காவும் இந்த பொண்ணு போட்டிருந்த லெஹங்காவும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே மாடலில் இருந்தது, நான் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்தபோது இதே லெஹங்கா போட்ட மாதிரி தான் இருக்குது, இது என்னோடய லெஹங்கா தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. மர்லியாங்க அப்பாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா மர்லியாவோட அப்பா ஆர்டர் கொடுத்த இதே லெஹங்கா தான் இந்த பொண்ணோட லெஹங்கா. அதாவது மர்லியாவுக்கு இந்த கல்யாணத்துக்கான லெஹங்காவை எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுத்த இடத்துல தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எடுத்த லெஹங்காவை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு செகண்டில் விற்கும்ல, அதாவது திருமணத்துக்குன்னு முஸ்லீம்ஸ் வந்து பெரும்பாலானோர் வந்து வசதியானவங்க, பெரும்பாலானோர் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டோர், அதனால் வசதி கம்மியாக இருக்கவங்கள இந்த மாதிரி செகண்ட்ஸில் வந்து எடுத்துப்பாங்களாம். அது எடுத்துகிட்டு போயிட்டு திருமணத்தை முடிச்சுட்டு அதுக்கான வாடகையை கொடுத்துட்டு அந்த கடையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மஜிதண்ணா இந்த லெஹங்கா வர லேட் ஆகும் போல் இருக்குது, நாளைக்கு காலையில் கண்டிப்பாக லெஹங்கா வேணுமேன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸில் போய்
அதே மாடலில் அதே கலரில் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து தன்னோட பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. தன்னோட பொண்ணும் அதை உடுத்திட்டு தான் திருமணத்துக்கு அந்த மேடையில் நின்றுருக்கிறாள். ஸோ அந்த பொண்ணு அன்றைய நாள் முதலிரவுக்கு தன்னோட அம்மா வீட்டில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வத்தலகுண்டிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அந்த பொண்ணு வாமிட் பண்ணுறதுக்கு இறங்கினப்போ தான் இந்த ஆன்மா தன்னோட லெஹங்காவை இந்த பொண்ணு போட்டிருக்காளே அப்படின்னு நோட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த பொண்ணை பொசஸ் பண்ணிடுச்சு மர்லியாவை. அதற்கு பின்பு தான் மர்லியா ரொம்ப மோசமாக அவரோட கணவரை கிட்ட விடாமல் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அதற்கு பின்பு மர்லியா உடம்புல இருந்த அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனால் அந்த அல்லாஹ் என்னை வாழ விடலை. நானும் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். என்னோடய வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு என்னோடய லெஹங்கா வேணும். என்னோடய லெஹங்காவை இந்த பொண்ணு போட்டனால தான் நான் இந்த பொண்ணை வந்து பொசஸ் பண்ணேன். இல்லைன்னா நான் தொட்டிருக்கவே மாட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க அல்லாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த வீடு. ஸோ என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு உடல்லாம் எரியுதுன்னு கத்திட்டு இருந்திருக்கா. அதற்கு பின்பு நீ என்ன பண்ணால் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போகவே அப்படின்னு கேட்கும்போது மர்லியா சடன்லி எழுந்து வந்து மஜித் அண்ணாவோட காலை பிடிச்சி ஒரே ஒரு முறை எனக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய வீட்டாரை என்னை சந்திக்க வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் அங்கே எடுத்த பொருளில் அட்ரஸ் எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த லெஹங்காவை நீங்கள் செகண்டில் எடுக்கக்குள்ள இந்த லெஹங்கா யாரோட வீட்டிலேருந்து வந்ததுன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. யார் யார் அதுக்கப்புறம் வாங்குறாங்கன்னு அதில் நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸை வாங்கி என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு காலை பிடிச்சி அழுகுது. மஜித் அண்ணனும் மனசு இறங்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி கீழே இருக்க வத்தலகுண்டு பள்ளிவாசல் கிட்ட பக்கத்தில் இருந்தால் அந்த லெஹங்காவை எடுத்திருக்காரு. அங்கே போயிட்டு அந்த லெஹங்கா யாரோடது, எந்த வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்குறாங்க. அதற்கு பின்பு அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த லெஹங்காவை விற்பனை பண்ண வீட்டாளர்கிட்ட போகிறாங்க. மர்லியா அந்த வீட்டுக்குள்ளார காலிங் பெல் அடித்து நுழைஞ்சதுமே வேகமாக ஓடி போய் உள்ளே இருக்க ஒரு பாட்டியை கட்டி பிடிச்சி தள்ளுவுறா. அந்த பாட்டி இந்த பொண்ணு யார் அப்படின்னு முழிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுது, தாதிமா எனக்கு தெரியலையா, நான் தான் அப்படின்னு சொல்லுது. அவங்க பாட்டி என்னென்னு முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சி டக்குன்னு பாட்டின்னு சொன்னால் எப்படி இருக்கும். அதற்கு பின்பு அந்த பொண்ணோட அம்மாவும் வராங்க, அப்பாவும் வராங்க. 3 பேருமே கட்டி பிடிச்சி அழுகுது, என்னை மறந்துட்டிங்களா அப்படின்னு. அதற்கு பின்பு தான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் தான் பாட்டி, சுமையா அப்படிங்குது. சுமையானா அந்த இறந்து போன பொண்ணோட பேர் தான் சுமையானொன்னே அவங்க 3 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு பின்னாடி ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான். ஸோ அப்படி அழ ஆரம்பித்தவங்க என்னடா கண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சுமையா ஒரு விஷயத்த சொல்கிறா. அப்போ நான் செத்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். என்னோடய லெஹங்காவை நீங்கள் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டீங்க. என்னோடய உயிர் அந்த லெஹங்காவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லெஹங்காவை கொடுத்ததுக்கப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட்டாக அந்த லெஹங்காவை எடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இந்த பொண்ணோட உடம்புல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சுமையாவோட அப்பா என்ன சொல்கிறான்னா, தப்புடா கண்ணா, அந்த பொண்ணு ஒன்றை போல் வாழ போயிருக்கு. ஸோ அந்த பொண்ணோட உடல்லேருந்து அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ அந்த பொண்ணோட உடம்பை விட்டு வெளியில் போயிடணும். நான் இந்த பொண்ணோட உடம்பை விட்டு போகணும் அப்படின்னா எனக்கு அந்த லெஹங்கா வேணும்ப்பா. என்னோடய சமாதியை தோண்டி அந்த லெஹங்காவை அதுக்குள்ளார போட்டு புதைச்சிட்றீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு மஜித் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா அந்த லெஹங்காவை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்னோடய பொண்ணு உங்கள் பொண்ணோட உடம்பை விட்டு போகணும் அப்படின்னா இது ஒரே வழி தான் இருக்குது அப்படின்றாங்க. அதற்கு பின்பு அந்த லெஹங்காக்கான அமௌண்ட்டை அந்த சேல் பண்ண கடையில் போய் கொடுத்துட்டு அந்த லெஹங்காவை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து சுமையாவோட கல்லறைக்கு பெரும்பாலானோர் முஸ்லீம்ஸ் வந்து புதைக்க தான் செய்வாங்க. ஸோ அந்த கல்லறையை போய் லைட்டாக பள்ளிவாசலில் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அதை மேலாப்படி லைட்டாக தோண்டி அதுக்குள்ளார இந்த லெஹங்காவை போட்டு புதைச்சிட்றாங்க. அதற்கு பின்பு தான் மர்லியாவை விட்டு இந்த சுமையா என்கிற ஆன்மா விலகிச்சுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவு ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒரு ஆன்மா ஒரு பொண்ணை பொசஸ் பண்ணுமா அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் கேள்விப்படுறேன். இன்னொன்று, அந்த பொண்ணு சுமையா வந்து மர்லியாவோட உடம்புல இருந்தனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து முதலிரவு நடக்க விடாமல் தடைப்பட்டிருக்கு. அது முஸ்லீம் தரப்பில் மட்டும் இல்லை, இந்துக்கள்லேயுமே ஒரு பொண்ணோட உடம்புல வேறு ஒரு பெண்ணோட ஆன்மா இருக்குது அப்படின்னா அந்த உண்மையான பெண்ணோட கணவரை வந்து தொட விடாது. ஏன்னா அந்த பொண்ணை அவர் தொடும்போது தன்னையே தொட்ட மாதிரி இந்த ஆன்மா ஃபீல் பண்ணும். ஸோ அதனால தான் தொடவிடாமல் சண்டைகளை உருவாக்கும். அதற்கு பின்பு சுமையானால் மர்லியாவுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இப்போது மர்லியாவுக்கு ட்வின்ஸ் பிறந்து மர்லியா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, சாரி.
இனி தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.